ஹாய். எள்ளு அப்படின்னாவே நம்மளுக்கு சனி கிரகத்தினுடைய ஞாபகம் வந்துடும். நாம் முன் ஜென்மத்தில் செஞ்ச வினைகளுக்கு தகுந்தது போல் நல்ல வினையும் கெட்ட வினையும் மாறி மாறி இரவு பகல் போல் நம் பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவர் சனி. அவருக்கு அந்த சிவபெருமான் அந்த இன்சார்ஜை கொடுத்துருக்காரு. அப்போ சனியாக தான் ஈஸ்வர பட்டம் வாங்கினது. அதாவது பர்சன்டேஜ் தவறாமல் நன்மையும் தீமையும் கொடுப்பாரு இந்த சனி. அவருக்கான இந்த தானியம் எள்ளு, கருப்பு எள்ளு. நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், எள்ளு வீட்டில் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு. அப்படி கிடையாது. டே டு டே கர்மாவை கொடுக்குறவரே சனி தானே. நாம் இதை எல்லா உணவு பதார்த்தங்கள்லையும் நாம் சேர்த்து வரணும். அது சயின்ஸ் ரீதியாக பார்த்தோன்னாலும் நம்மளுக்கு அயனும் கால்சியமும் உள்ள ஒரு உன்னதமான பொருள். 2 சத்துக்களும் உள்ளது. மனித வாழ்வுக்கு 2 முக்கியமான தேவை. நம்ம பாலை தேடி போய் குடிக்கிறோம் அவ்வளோ விலை கொடுத்து. அயன்ட்டு பேரிச்சம்பழம் சாப்பிட்றோம், முருங்கைக்கீரை சாப்பிட்றோம், அயன் டேப்லெட் எடுக்கிறோம். கண்டிப்பாக இந்த எள்ளை நம்ம அவ்வப்போது உணவில் சேர்த்து வரணும். உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய எள்ளு நான் பேக்கெட்டாக வாங்கியிருக்கேன், சாஷேயில் வாங்கியிருக்கேன். வாங்கக்கூடிய நாள் புதன்கிழமையாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். புதன்கிழமை நாளில் வாங்குறீங்க, ஆனால் உங்களுக்கு அன்றைக்கி ஜென்ம நட்சத்திரமாக இருக்குது, நீங்கள் பிறந்த நட்சத்திரமாக இருக்குது, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த புதன்கிழமை வாங்கிக்கலாம். சனிக்கிழமை எள்ளை வாங்கக்கூடாது. மற்ற எல்லா நாட்கள்லையுமே பொதுவாக வாங்கிக்கலாம். சனிக்கிழமை எள்ளுனாலான பலகாரங்களை, துவையலை, எள்ளு சாதம் அப்படி நம்ம சாப்பிட்டுக்கணும். சனியை விலை கொடுத்து கடையில் வாங்கிட்டு வரக்கூடாது. ஆனால் சனிக்கான பரிகாரத்தை நாம் சனிக்கிழமை செய்துக்கலாம். புதன்கிழமை, சனிக்கிழமை இது போல் எள்ளை சுத்தம் பண்ணிக்கலாம். நம்ம இது போல் ரெடி செய்துக்கலாம். அதாவது இதிலேருந்து ஒரு எள்ளுக்கே உண்டான ஒரு தேவையில்லாத மனம் இருக்கும். அதனால் அது வெயிலில் ரொம்ப இது பண்ணி வர்றதால ஒரு ஹீட்டு கலந்த ஒரு வாடை இருக்கும். நல்லா தண்ணி போட்டு கசக்கி கைகளால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். பரவாயில்ல, இந்த ஜென்ரேஷன் உங்களுக்கு கல் இல்லாமல் வருது. நாங்கள்லாம் சிறு பிள்ளையாக இருக்கும்போது இதில் கல் இருக்கும். பெரியவங்க அரிச்சு எடுப்பாங்க. எனக்கு அரிக்க தெரியாது, இல்லைன்னா கூட நான் உங்களுக்கு இதை செய்து காமிச்சிருவேன். இப்போ கல் இல்லாத எள்ளு தான் கிடைக்கிது. எப்போ எள்ளை நீங்கள் இது போல் கழுவுனீங்கன்னாலும் உதறக்கூடாது. கைகளில் இப்படி உதறக்கூடாது. தண்ணியில் தான் தொட்டுக்கணும். அந்த தண்ணியில் இன்னொரு தண்ணியில் தொட்டிங்கன்னா கையில் இருக்க எள்ளெல்லாம் வந்துடும். உதறக்கூடாதுங்கிறது நம்ம பெரியவங்க, நம்ம ஆன்மீக பூமிக்கு சொல்லி வந்தது. இது போல் காய வச்சு நீங்கள் நிழல் உணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 7.5 சனி காலங்களில், சனி தசை, சனி புத்தி, பூச நட்சத்திரக்காரங்க, சனி கர்மா கொண்டவங்க, மகர ராசிக்காரங்க, கும்ப ராசிக்காரங்க, மகர லக்னக்காரங்க, கும்ப லக்னக்காரங்க, இதில் பாருங்கள் ஆளினால் எல்லா மனிதர்களும் வந்துடுறோம் சனி கண்ட்ரோல்குள்ளே. அப்போ என்ன, டே டு டே கர்மாவை கொடுக்குறவர் சனி அப்படிங்கிறது இதில் புரிய வந்துடுது. தர்மம் தப்பாமல் நடந்துக்கிறது, எல்லாத்து மேலேயும் அது இல்லாதப்பட்டவர்கள் மேலே ஒரு கருணையாக நம்ம இருக்கிறது, அதோடு சேர்த்து அவ்வப்போது எள்ளை நம்மளோட உணவில் சேர்த்து வர்றது. இதெல்லாம் செய்யும்போது கர்மாப்படி உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளோட தீவிரத்தை நீங்கள் உணராதது போல் இந்த சனி உங்களுக்கு சப்போர்ட் செய்வார். தியானம் எப்போல்லாம் மனக்குழப்பம் இருக்கோ ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி தியானம் செய்து வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு கஷ்டங்கள், வினைப்படி உங்களுக்கு கஷ்டங்கள் ஆக்குப்பை பண்ண தான் செய்யும். ஆனால் அந்த கஷ்டங்களை நீங்கள் உணராதபடி செய்வார். நம்ம இத்தனை விஷயங்கள் நம்ம முன்னாடி சொன்ன தர்மம் தப்பாமல் இருக்கிறது, ஏழைகள் மேலே கருணையாக இருக்கிறது, இந்த எள்ளையும் அவ்வப்போது சாப்பிட்டு வர்றது, இதனாலெல்லாம் இனிமேல் எள்ளு நீங்கள் வீட்டில் வாங்கி வைப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் முறுக்கு, இது போல் துவையல், பொடி எல்லாமே செய்துக்கலாம். நிழல் உணத்தில் ஒரு 2 நாள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா உதிராக காஞ்சி வந்துடும். ஒரு 10 நிமிஷம் வெயிலில் வச்சு ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணிக்கிங்க. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.